ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் உண்டு. ஆனால் அது எப்படி அதிலிருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்குது. ஒரு சிலர் அது விவரம் தெரியாதனால அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. சரி, இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு அப்படியே போயிடலாம், என்னமோ ஆகிட்டு போதும். நமக்கு பரலோகம் கிடைச்சாலும் சரி, பூலோகம் கிடைச்சாலும் சரி, இல்லை ஜனங்களோடு சேர்த்து செத்து போனாலும் சரி, அந்த கண்டிஷனில் ஜனங்கள் எல்லாருமே என்ன ஆகிட்டாங்கன்னா அந்த ஒரு மென்டல் செட்டப்புக்கு வந்துட்டாங்க இல்லையா. ஆனால் அதே சமயத்தில் உண்மையான தேவனுடைய சத்தியத்திற்குள்ளே வந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கும்போது இந்த பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம்னா அதற்கு ஒரு அருமையான வழி இருக்குது. அது ரொம்ப ஈஸியான வழியும் கூட, நாம் விரும்பக்கூடிய வழியாக கூட இருக்கலாம் இல்லையா. உடனே நீங்கள் எப்படி திங்க் பண்ணிடக்கூடாது, அந்த இடுக்கமான வாசல்னு ஆண்டவர் சொன்னாரே அந்த வழியாக, அதுதான் அந்த இடுக்கமான வாசல் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நிழலும் பொருளும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பாடத்தினுடைய தலைப்பு நாகமானின் 7 முழுக்கு என்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாம். இந்த தலைப்புக்கும் சம்பவத்துக்கும் நாம் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இந்த பாடத்தினுடைய முடிவில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். சரியா? ஸோ நம்ம ஏற்கனவே ஹவு டு ஸ்டடி பைபிள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா. அதில் 6 மெத்தடு பார்த்து, ஒரு தலைப்பின் கீழ் படிக்கிறது, தீர்க்க தரிசனம் படிக்கிறது, உவமைகளாக படிக்கிறது, அப்படியே படிச்சுட்டு வந்தோம் இல்லையா. அதில் 6வது மெத்தட் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த நிழலும் பொருளும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களுக்கு ஒரு நிழலாக இருக்குது. இதுக்கு ஆதாரம் நம்முடைய வேத வசனம் தான். நம்ம இதெல்லாம் ஸ்பீடாக போயிடலாம், சப்ஜெக்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் மெதுவாக போகலாம். இப்போ ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும் இல்லையா. இந்த வார்த்தைகளின்படி சொல்லாவிட்டால் ஒருவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏசாயாவில் படிக்கிறோம். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும். அப்போ வேதம்னா என்ன, சாட்சியாகம்னா என்ன, இதெல்லாம் நம்ம பிரிச்சிருக்கிறோம். வேதம் என்றால் பழைய ஏற்பாடு, சாட்சியாகம் என்றால் புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டை கூட அவருடைய சீசர்கள்லாம் எழுதுவாங்கன்னு ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சாட்சியாகமத்தை கட்டி என் சீசருக்குள்ளே முத்திரையிடு. ஸோ இதை எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்தலாம்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் இந்த பூமியில் வந்தபோதே கவனிக்கிறீங்களா, தான் வளர்ந்த ஊர் நாசரேத்தூருக்கு போகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் ஆலயத்துக்குள்ளே போகிறார். அங்கே போனோடனே பைபிள் அங்கே வந்து அன்றைக்கு அவர்களுக்கு வேதமாக இருந்தது சங்கீத புஸ்தகங்களின் தொகுப்பு. பாருங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், இந்த மாதிரி சில தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அதனால தான் அடுத்த வசனம் பாருங்கள், லூக்கா 4:16 படிக்கிறோம். அவர் நாசரேத்தூருக்கு போய் தேவாலயத்துக்குள்ளே போய் வாசிக்க எழுந்து நிற்கிறார். இப்போ அவருக்கு என்ன புஸ்தகம் கொடுக்கப்படுது வாசிக்கலாம் பாருங்கள். லூக்கா 4:17. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வரும்போதே அவர்கள் பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், அப்புறம் தோரான்னு சொல்லக்கூடிய 5 ஆகமங்களின் தொகுப்பு, அப்புறம் சங்கீத புஸ்தகங்களின் தொகுப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஒரு பைபிள் பைண்டிங் மாதிரி இல்லாமல் அவர்கள் தனித்தனியாக சுருள்களாக வச்சிருந்திருக்காங்க. அதையும் எடுத்து படிக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதில் வந்து ரொம்ப நீண்ட வசனம், கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அப்படியே வந்துட்டு அடுத்த வசனம், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அதை வாசித்து கொடுக்குறார். ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறார். அதில் யாரை குறிச்சிருக்குன்னா இவரை குறிச்சிருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இப்போ இவங்களை எல்லாம் குணப்படுத்துறதுக்கு தேவன் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், அவரை குறித்தே வாசிக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாரை குறிச்சிருக்குன்னு படிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிச்சிருக்கு, அவரை குறித்தே எழுதப்பட்ட வசனத்தை அவரே வாசிக்கிறார். அது மட்டும் இல்லை, அது வந்து எந்த அதிகாரத்தில் இருக்குது என்று கவனிக்கும் போது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சிங்கன்னா லூக்கா 4ஆம் அதிகாரம் 16, 17 அந்த வசனம் அப்படியே இருக்கும். ஆனால் அதில் ஆச்சரியம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதில் பாதியோடு நிறுத்திடுவார். அது ஒரு தனி சப்ஜெக்டாக இருக்குது. ஏன் பாதியோடு நிறுத்துகிறார்? அதுக்கு அடுத்தது என்ன வசனம் பாருங்கள், ஏசாயா 61:3 வாசிக்கலாம் பாருங்க. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பாருங்க, இந்த வசனமும் இருக்கு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்து நாசரேத்தூரில் அந்த வேதத்தை படிக்கும்போது இந்த வசனத்தை படிக்கலை. பாருங்கள், பைபிள் எவ்வளோ மைன்யூட்டாக இருக்கணும். ஏன் படிக்கலை தெரியுமா? அவர் முதல் வருகையில் வந்து எந்த வேலை செய்ய போகிறாரோ அந்த வசனம் ஏசாயா 61:1 அதில் 2 பாதி இருக்குது, அதோடு நிறுத்திட்டார். இப்போ 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துறது, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், இதெல்லாம் வந்து 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனம். அப்போது 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தை அவர் படிக்கலை, முதல் வருகையில் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தை மாத்திரம் படிச்சுட்டு அதை. அப்போது கிறிஸ்துவே எவ்வளோ மைன்யூட்டாக அங்கே அந்த வேதத்தை அணுகிறார் பாருங்க இல்லையா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பைபிளை படிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடுக்குள்ளே போனால் மட்டும்தான் படிக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் இப்போ நம்ம 50-60 வாரங்களாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கவனிக்கலாம். அப்போது வேதத்தை ஏனோ தானோ வென்று ஒரு ஆர்டர் படியெல்லாம் படிக்க முடியாது. அது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த மெத்தடில் படிக்கணும், அப்போ தான் அது புரியும். அதனால தான் இந்த வசனம் கூட அதை பேஸ் பண்ணியிருக்கு, நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த காலத்தில் வேதம் என்பது பழைய ஏற்பாடு. சாட்சியாகமம் அப்படிங்கிறது என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் போது அதை கண்கூட ஒரு சிலர் சாட்சியாக பார்த்து ரெக்கார்ட் பண்ணாங்க. அதுதான் சாட்சியாகமம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் பாருங்கள், 2 பேதுரு 1:16, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டிருக்கோம், கண்ணால் பார்த்து சாட்சியாக எழுதுதாங்க சாட்சியாகமம். சரியா? புதிய ஏற்பாடு. இது வந்து ஏற்கனவே 2-3 சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். பட் இருந்தால் கூட நம்ம திரும்ப ரீகால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ அப்படின்னா நல்லா கவனிக்கலாமா? வேதம் என்பது பழைய ஏற்பாடு, சாட்சியாகம் என்பது புதிய ஏற்பாடு. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தோம், நாகமானின் 7 முழுக்கு. இந்த நாகமான் 7 முழுக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பை பார்க்கும்போதே, ஒருவேளை நீங்கள் பழைய ஏற்பாட்டு கால சரித்திரங்களில் பரிச்சயம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த நாகமானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். சரி, சொல்லுங்க பார்க்கலாம், யார் இந்த நாகமான்? யாருக்காவது தெரியுமா? இந்த நாகமானுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயமான சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த சம்பவத்தை தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சரித்திரமாகவும் சத்தியமாகவும் பார்க்க போகிறோம். சரியா? இவர் நாகமான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சீரியா தேசத்தினுடைய படை தளபதியாக இருக்கார். சரியா? இவர் யோர்தானுக்கு வந்த வரலாறை தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், சப்ஜெக்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதை குறித்து நீங்கள் படித்தவர்கள் நீங்கள் திரும்பவும் ஞாபகப்படுத்திங்க. சரியா? இதற்கு ஆதாரமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமன் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். பாருங்க, ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருந்த காலம். அந்த காலத்திலேயே சீரியா தேசத்துக்கே ஒரு படைத்தளவின் மூலம் ஒரு ரட்சிப்பு வந்ததுன்னு அங்கே சொல்கிறார். அன்னைக்கு திருந்திருக்காங்க ஒரு குரூப், அவ்வளோதான். மகா பராக்கிரமசாலியாகிய அவனும் பாருங்க, சீரியாங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அசீரியா பேரரசு நல்லா சொல்லுவாங்க. இஸ்ரேலுக்கு நார்த் சைடு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேரரசாக இருந்த பகுதி அது. பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் பெரிய படைகளை எல்லாம் வழி நடத்தியிருக்காங்க, எக்கச்சக்கமான நாடுகளை கொள்ளையடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பராக்கிரமம் வாய்ந்த ஒரு அரசு தான் சீரியா. அந்த சீரியா தேசத்தினுடைய படைத்தலைவனாக நாகமான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அப்படின்னா எவ்வளோ பெரிய அவருக்கு எவ்வளோ சொத்து இருந்ததுனால பின்னாடி நீங்கள் படிக்கலாம். எவ்வளோ பெரிய ஒரு போஸ்ட் பாருங்கள், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். ஆனால் பராக்கிரமசாலியாகிய அவனும் குஷ்டரோகியாக இருந்தான். இதுதாங்க நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். குஷ்டரோகியாக இருந்தான், அவ்வளோ பெரிய படைத்தலைவன். கவனிச்சு பாருங்கள், குஷ்டரோகம் பார்த்துருக்கீங்களா? இந்த டைம் இந்த நம்ம வாழ்க்கக்கூடிய காலத்தில் எல்லாம் இது ரொம்ப ஜாஸ்தி இல்லை, அதையெல்லாம் ஒழிச்சிட்டாங்க, நிறைய மருந்துகள் எல்லாம் வந்தாச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த குஷ்ரோகம் என்பது ரொம்ப 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 மோசமான வியாதி. கொரோனாவை விட மோசம்னு வச்சுங்களேன், கொரோனாவை விட மோசம். கொரோனாவாவது ஏதோ கொஞ்சம் மூச்சு விட முடியாமல் அப்படியே செத்துருவாங்க. இது அப்படி இல்லை. ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? சாதாரணமாக இருக்கக்கூடிய அவனுடைய முகம் கண்ணு முன்னால் அழுக ஆரம்பிக்கும். கவனிங்க, அப்படியே அந்த சதைகள் எல்லாமே சீல் பிடிச்சி அப்படியே அழுக ஆரம்பிக்கும். முகம் கோரமாக தெரிய ஆரம்பிச்சோம். கை கால்கள் எல்லாமே கவனிச்சு பாருங்கள், ஒவ்வொரு கைகளும் கால்களும் அப்படியே அழுக ஆரம்பித்து அப்படியே துண்டாய் விழுகுமா அந்த ஒரு விரல் பகுதிகள் எல்லாம். கவனிச்சு பாருங்கள், அப்படியே முகத்தில் பார்த்தீங்கன்னா கண் அப்படியே அழுகிடும், மூக்கு அழுகிடும், வாய் அழுகிடும், சரியாக சாப்பிட முடியாது. கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழுகி போய் பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும். சரிங்களா? சாதாரணமான வியாதி இல்லை. கவனிக்கலாம், இந்த குஷ்ரோகத்தின் விளைவு என்ன? சரீரத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களும் நாள்பட 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 அப்படியே அந்த குஷ்ரோகம் என்னைக்கு மனுஷனுக்கு வந்ததோ அன்னையிலிருந்து நாள்பட அவனுடைய சரீர அங்கங்கள் எல்லாம் அழுக 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 நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். ரொம்ப பரிதாபமான வியாதி, நல்லா புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த மாதிரி அழுக ஆரம்பிக்கும் போது அந்த முகம் என்ன ஆகிடும் தெரியுங்களா? அவலட்சணமாக ஆரம்பிக்கும். சரீரம் ஒழுங்கு இல்லாமல் போயிடும், அப்படியே அவலட்சணமாக ஆகிடும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சரீரம் அழுகும்போது சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் இருக்குது பாருங்கள், நரம்பு செல்கள் எல்லாம் அதனுடைய வேலையை இழந்து காலப்போக்கில் எல்லா உணர்வுகளும் செத்துரும். கண் பார்வை மங்களாயிடும், செவிடாயிடும், மூக்கு அப்படியே அழுகி போயிடும். சரீரத்தினுடைய ஒவ்வொரு பாகமும் அழுகி 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 பார்த்தீங்கன்னா ரொம்ப கோர வடிவில் கட்டாயமாக முடிவு மரணம் தான்.
ஒரு மனுஷனுக்கு அந்த காலத்தில் குஷ்டரோகம் வந்துருச்சுனாலே மரணம் தான். அவன் ஆல்மோஸ்ட் செத்த கண்டிஷன் தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். கண்ணில் ஆரம்பிக்கும் அந்த குஷ்டம், கண்ணில் ஆரம்பிக்கும் போது கண்ணெல்லாம் எரிய ஆரம்பித்து அப்படியே கண்ணுக்குள்ளேயே சதை விழுகும். திங்க் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம காலத்துல எல்லாம் நம்மெல்லாம் அனுபவிச்சா ரொம்ப அப்போவே செத்துருவோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி மூக்கில், அதே மாதிரி வாயில் குஷ்டம் வந்துடும். சாப்பிட முடியாது, பேச முடியாது. அதே மாதிரி கை கால்களில் குஷ்டம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு குஷ்டரோகம் வந்துருச்சுனாலே அவர்கள் அவர்களுடைய உடலுடைய காரியங்கள் எல்லாம் இழந்து அவமான சின்ன மாதிரி அசிங்கமாக இல்லைங்களா உருவமிழந்து மோசமான நிலைமைக்கு போயிடுவாங்களாம் அந்த காலத்தில். இன்னொரு விஷயம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு குஷ்டரோகம் என்பது ஒரு தேசிய வியாதியாக இருந்ததுதான். நேஷனல் டிசீஸ். தேவன் இதை அனுமதித்து வச்சுருந்தார். அதனால் இஸ்ரேல் ஜனங்கள் யாராவது குஷ்டரோகம் அவங்களை எங்கே வைப்பாங்க பாருங்கள். என்னாகும் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். குஷ்டரோகிகள் யாவரையும், பிரம்மியம் உள்ளவர்கள் யாவரையும், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரேல் புத்திரருக்கு கட்டளையிடு. பாளையத்திலிருந்து விலக்கிவிட, அவங்க பாளையத்துக்கு வெளியே போய் இவங்க எங்கே தங்குவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி பாருங்கள், இந்த படத்துல எல்லாம் பார்க்கும்போது இந்த கல்லறைகள் இருக்கு இல்லையா, அந்த கல்லறைகளில் தான் தங்கியிருப்பாங்க. சரியா? சில நேரத்தில் குகைகள் மாதிரி சில இடங்கள் இருக்கும். அவங்களுக்கு சாப்பாடு தூரத்துலேருந்து தான் வரும். கவனிக்கிறீங்களா? சில இடத்துல குகைகள் மேலே உள்ளுக்குள்ளே குடியிருப்பாங்க. மேலே சாப்பாடு கொஞ்சம் இறக்குவாங்க, சாப்பிடுவாங்க. மேலிருந்து சில நேரத்தில் கூப்பிடும்போது இவங்க சத்தம் கேட்கலைன்னா அப்போ புரிஞ்சுக்குவாங்க இவர் இறந்துட்டாங்க. அப்புறம் அதுக்குரிய அடுத்த வேலைகள் எல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா பாருங்கள், அந்த குஷ்ரோகங்கிறது எவ்வளோ மோசமான. இன்றைக்கி பாருங்கள், குவாரண்டைன் பண்ணிடுறாங்க இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் ஆகுது. கொரோனா வந்தோடனே தனிமைப்படுத்துகிறாங்க இல்லையா? இதாவது பரவாயில்லைங்க, நம்ம வீட்டில் தனிமைப்படுத்துகிறாங்க, ஹாஸ்பிட்டலில் தனிமைப்படுத்துகிறாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. ஊருக்கு வெளியே கொண்டு போய் வனாந்தர நிலைமையில் கொண்டு போய் தனிமையாக வச்சுருவாங்க. சாப்பிடவும் முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த குஷ்டரோகம் வந்த மனுஷன் நாளுக்கு நாள் வலி தாங்க முடியாமல் தன்னுடைய உடலுடைய அந்த ஒரு சிதைவுகளை பார்க்கறக்கு சகிக்க முடியாமல் தன்னுடைய மரணத்தை நோக்கி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருப்பான். அவனுக்கு தெரியும் நாம் மரணமடைய போகிறோம். எந்த அளவுக்கு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்கள். இப்படி ஒரு வியாதி இருந்தது அந்த காலத்தில். இது சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு வந்திருந்தால் பரவாயில்ல. ஆனால் பாருங்கள், ஒரு மகா பெரிய ராஜ்யத்தினுடைய படை தளபதி. இப்போ திங்க் பண்ணி பாருங்கள், இவன் குஷ்ரோகம் வந்தவனாக இருக்கான். இப்போ எவ்வளோ பெரிய படைத்தளபதியாக இருந்தால் கூட யார் முன்னாடியாவது போய் நிற்க முடியுமா? திங்க் பண்ணி பாருங்கள். தன்னை மறைச்சிருப்பான், அசிங்கமாக இருக்கும் முகமெல்லாம். அப்போ அந்த அளவுக்கு, அப்போ இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தால் கூட நான் இந்த உலகத்தில் வாழுவதே வேஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு தான் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய திங்கிங்கு, அவனுடைய கஷ்டம், அவனுடைய மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலம் மிக மிக மோசமான நிலைமையில் இருந்திருக்கும் இல்லையா? கவனிச்சு பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வியாதியுடைய இந்த நாகமான் இப்போது என்ன நடந்திருக்கு? அவன் ரொம்ப கஷ்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அவன் நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு முறை இவர்கள் எருசலேம் அங்கே படையெடுத்து போகிறாங்க. இஸ்ரேலுக்கு படையெடுத்து போயிட்டு திரும்பி ஜெயிச்சுட்டு வரும்போது ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு நாகமானுக்கு உடைய ஒய்ஃபுக்கு பணிவிடைக்காரியாக அங்கே இருக்கான். இப்போது அந்த நாகமான் படக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் இந்த பொண்ணு பார்த்துருக்கும் இல்லையா? இந்த பொண்ணு அந்த அம்மா கிட்ட சொல்லுது பாருங்கள். 2 ராஜாக்கள் 5:3 வாசிக்கலாம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். பாருங்க, அந்த சின்ன பொண்ணு சொல்லுது, இப்போ சமாரியாவில் எங்களுடைய தீர்க்கதரிசி இருக்கார், அவர்கிட்ட போனால் இந்த குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. அப்பொழுது அவன் போய் இஸ்ரேல் தேசத்து பெண் இன்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று சொல்லி தன்னுடைய ராஜா அந்த ஆண்டவனிடத்தில் அந்த அம்மா சொல்கிறான், அதாவது நாகமான்ட்ட சொல்கிறான். அப்போது கவனிக்கலாம், இது உடனே சீரியாவின் ராஜா கிட்ட இவர் போய் சொல்கிறார். இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன பொண்ணு போய் சொல்லுது, அந்த பொண்ணு சொன்னதை கேட்டிருக்காங்க பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். இது ஒரு சின்ன வேலைக்கார பொண்ணு சொல்கிறதில்ல, யார் கேட்குறது என்று சொல்லி நினைக்காம அந்த சின்ன பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு
இப்போ ராஜா கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி இஸ்ரேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர்கிட்ட போனால் குணமாயிருன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போது பாருங்கள், ராஜா சொல்கிறார், சீரியாவின் ராஜா நல்லது போகலாம், இஸ்ரேலின் ராஜாவுக்கு வேணால் நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அப்புறம் அவன் கையில் 10 தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் நிறை பொண்ணு, 10 மாற்று வஸ்திரங்கள், எக்கச்சக்கமான விலையுயர்ந்த வஸ்திரங்கள், இதெல்லாம் கொண்டு போய் அந்த ராஜா கிட்ட நீ கொடு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன நடக்குது? இஸ்ரேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொண்டு போய் இப்போ பிரயாணமாக போகிறாங்க. போய் இந்த நிருபத்தை கொடுக்குறாங்க. அந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்ரோகத்தை நீக்கிறே அப்படிங்கிறார். அந்த லெட்டரில் எழுதியிருக்கார். சீரியாவுடைய ராஜா இஸ்ரேல் ராஜாவுக்கு லெட்டர் எழுதியிருக்கார், பாரு உனக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், நீ என்ன பண்ண, அவனுடைய குஷ்ரோகத்தை நீக்கிரு என்று சொல்லும்போது இஸ்ரேல் ராஜா என்ன பண்ணுறார், அந்த நிருபத்தை வாங்கிட்டு சட்டையை கிழிச்சுக்கிறார், வஸ்திரங்கள் கிழிச்சுக்கிறார். என்னது, ஒரு மனுஷனை குஷ்ரோகத்திலிருந்து நீக்கிற அளவுக்கு நான் என்ன கடவுளா, இவர் ஏதோ என்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ராஜா பயந்துக்கிறார். இஸ்ரேலுடைய ராஜா ஏதோ விரோதிக்க சமயம் தேடுகிறான். இந்த விஷயம் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி யாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தீர்க்கதரிசி வாழ்ந்தார்? எலிசா. கவனிக்கலாமா? எலிசா. எலிசா தீர்க்கதரிசி 14 அற்புதங்கள் செய்திருக்கார். அதில் ஒன்றை தான் இப்போ பார்க்க போகிறோம். மிச்சம் 13 இருக்கு. தேவனுக்கு சித்தமாக இருந்தால் வரக்கூடிய காலங்களில் அவர் செய்த அற்புதத்தினுடைய ஒவ்வொரு சாராம்சங்கள், அதில் தேவனுடைய திட்டம் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பட் இப்போ நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். இந்த விஷயம் எலிசா தீர்க்கு தரிசிக்கிட்ட போகுது. ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சுட்டான். உடனே பாருங்கள், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கலாம் பாருங்க. இஸ்ரேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, பாருங்க, இந்த நியூஸ் எலிசாவுக்கு வருது. எலிசா கேட்டபோது, நீர் உம்முடைய வஸ்திரங்களை எதுக்கு நீங்க கிழிக்கிறீங்க, அவனை என்னிடத்தில் அனுப்புங்க, இஸ்ரேலில் ஒரு தீர்க்கதரிசி உண்டு அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ எலிசா சொல்றார், எங்கிட்ட அனுப்புங்க. உடனே இந்த ராஜா நாகமானை எலிசா தீர்க்க தரிசனத்தில் அனுப்புகிறார். இப்போது நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் எலிசாவின் வாசற்படியில், அப்போது எலிசா உள்ளே இருக்கார், வாசற்படியில் நிற்கிறார். நல்லா கவனிங்க, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, இப்போ பாருங்கள், எலிசாவுடைய அந்த வாசல்படியில் ஒரு பெரும் படையுடன் நாகமான் நிற்கிறார், எலிசா உள்ளே நிற்கிறார். இப்போ ஒரு அசீரிய நாட்டினுடைய படை தளபதி, மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? இப்போ எலிசா என்ன பண்ணியிருக்கணும், குடுக்குடுன்னு ஓடி போய் நாகமான வரவேற்று உட்கார வச்சு அவருடைய கை காலை பிடிச்சி இல்லையா குணமாகலாம் சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறார், ஆள் அனுப்பி நீ போய் யோர்தான் நதியில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். பாருங்க, சும்மா ஆள் அனுப்பி சொல்ல சொல்கிறான், நீ போய் யோர்தானில் 7 முறை நீ ஸ்நானம் பண்ணிடு. இப்போ யோர்தான் நதி பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த இடம் சின்ன நதி தான், ஒரு பெரிய நதியெல்லாம் இல்லை. ஆனால் யோர்தான் நதி குறித்து நிறைய சில சப்ஜெக்டெல்லாம் கூட சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது மேலிருந்து கீழாக இப்படி ஓடுமா, ரொம்ப ஃபோர்ஸாக போகக்கூடிய ஒரு நதி யோர்தான். அறுப்பு காலத்தில் கரை புரண்டெல்லாம் ஓடும் சொல்லி நம்ம யோசுவா புஸ்தகத்தில் எல்லாம் படிச்சிருக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப பெரிய நதின்னு சொல்ல முடியாது. பட் அந்த நதியில் போய் நீ 7 தரம் முங்கி எந்திரிங்கிறார். இப்போ நாகமானுக்கு வருது பாருங்க கடுமையான கோபம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் திரும்பிட்டார். இனி வரையெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வெளியே நின்று தங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையை அந்த இடத்தை எல்லாம் தடவி இப்படி குஷ்ரோகத்தை நீக்குவார். ஏன்னா ஒரு பெரிய பதவியில் இருக்கார் இல்லையா? அதனால் பக்கத்தில் கடவுள் பேரை சொல்லி கை காலெல்லாம் வச்சு சுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் இவர் என்ன செய்கிறார், போய் தண்ணியில் மூழ்க சொல்கிறாரு. தண்ணியில் மூழ்கி எந்திரிக்கிற அளவுக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா யோர்தானை விட மிக சூப்பரான நதி எங்கள் ஊரில் ஓடுது. அவர் சொல்கிறார் பாருங்க, ஆப்னாவும் பார்பாரும் 2 நதி ஓடுதான். எங்கள் ஊரில் இருக்கிற நதியை விடவே பெரிய நதி இது இல்லையா? இதில் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கு நான் அங்கேயே போய் ஸ்நானம் பண்ணிக்குவேனே என்று சொல்லி அங்கே கோவப்படுறார். யார்?
நாகமான். கவனிங்க. அப்போது அவனுடைய ஊழியக்காரில் ஒருத்தர் வந்து பக்கத்தில் வந்து சமீபமாய் வந்து, தகப்பனே கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் நீங்கள் செய்திருப்பீங்க தானே. சில புராண கதைகள்லாம் சொல்லுவாங்களே, 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி அங்கே போனால் ஒரு ரோஜா பூ எடுத்துகிட்டு வந்து அதை கடைஞ்சி கூடி என்னமோ சொல்லுவாங்க. மக்களே அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. 7 மலை போகணும், 7 கடல் தாண்டணுமா. அந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் நீங்கள் செய்திருப்பீங்க இல்லையா. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், போய் ஒரு 7 தடவை மூழ்கி தான் எந்திரிக்க சொல்கிறார். ஒரு தடவை செஞ்சு தான் பார்ப்போமே. நமக்கு இருக்கிற வியாதி எவ்வளோ மோசமையான வியாதி பாருங்கள். என்ன சொல்கிறாருன்னா, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று உம்முடைய சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது அப்படின்னு என்ன கொஞ்சம் செஞ்சு தான் பார்க்கலாம், ஒரே முறை செஞ்சு தான் பார்க்கலாமே என்று சொல்லும்போது நாகமான் அதுக்கு ஒத்துக்கிறாருங்க. என்ன காரணம், ஏன் ஒத்துக்கிட்டார்? இப்போ இவருக்கு ப்ரெஸ்டீஜ் வேலை செஞ்சது. ஆனால் இப்போ நாகமான் ஒத்துக்கிட்டார். ஏன்னா இவர் குஷ்ரோகி, இவருக்குள் இருக்கிற குஷ்ரோகம் அவ்வளோ கொடுமையானது. இப்போ பிரச்சனை என்னென்னா, எப்படியாவது இந்த குஷ்ரோகம் தீரணும், அந்த மைண்டுக்கு வந்துட்டார். அதனால் அந்த வேலைக்காரன் சொல்கிறத கேட்குறக்கு முடிவு பண்ணுறார். முடிவு பண்ணி கவனிக்கலாம், சரி போகலாம் வாங்க. எங்கே? யோர்தான் நதிக்கு போகிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ கவனிங்க, இதெல்லாம் வந்து மனக்கண்களில் பார்க்கணும். இப்போ சகல பரிவாரமும் யோர்தான் நதியினுடைய ஓரத்தில் நிற்குது. நாகமான் குஷ்ரோகத்தில் நிற்கிறார். இப்போ அவர் வந்து யோர்தான் நதியில் இறங்குறார். எல்லா ஜனங்களுமே பாருங்கள், அவருடைய ஜனங்கள் எல்லாம் அப்படி உற்று கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது தன் எஜமானுக்கு அந்த குஷ்ரோகம் நீங்கணும், இவருக்கும் தான் குஷ்ரோகி, எப்படியாவது இந்த அசிங்கமான வியாதி நீங்கணும். உள்ள இறங்குறாங்க. இந்த சீன் கொஞ்சம் கவனிங்க. இறங்குறார், ஒரு தடவை மூழ்கி எந்திரிக்கிறார். மூழ்கி எந்திரிக்கும் போது ஒன்றுமே ஆகலை. சுற்றி பார்த்துருப்பார் இல்லையா, ஜனங்களை பார்த்துருப்பார், ஒன்றுமே ஆகலை. உடனே ஒரு வேலைக்காரன் என்ன சொல்லியிருப்பான், ஆண்டவனே ஒரு தடவை தானே மூழ்கி இருக்கீங்க, 7 முறைன்னு சொன்னாரே, அப்படியா, சரி மறுபடியும் ஒரு தடவை மூழ்கிறேன். மூழ்கி எந்திரிக்கிறார், ஒன்றுமே ஆகலை. மறுபடியும் மூழ்கி எந்திரிக்கிறார், ஒன்றுமே ஆகலை. இப்படி 4 முறை 5 முறை. ஒவ்வொரு முறையும் மூழ்கி எந்திரிக்கும் போது பழைய நிலைமையிலே தான் இருக்கிறார். இப்போ என்ன வரும், இவர் என்ன நினச்சிருக்கலான்னா, மூழ்கி எந்திரிக்க எந்திரிக்க கொஞ்சம் கொஞ்சமாவது குணமாகணும் இல்லையா, அந்த மாதிரி கூட ஆகலையே. அப்படி ஆகாமல் இருக்கும்போது கட்டாயமாக ஒரு சோர்வு வரும். அப்படியே எந்திரிச்சு நின்று, இப்போ ஒரு வேளை 5வது முறை எந்திரிச்சு நின்று அது மறுபடியும் குணமாகலைங்கிற போது பேசாமல் போயிடலாமா, அப்படி கூட என்ன வரும் இல்லையா. அப்படி நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு வேலைக்காரன், ஆண்டவனே தயவுசெய்து 5 வரைக்கும் வந்துட்டீங்க, இன்னும் 2 தான் இருக்குது, 2 முறை, ஒரு தடவை தான் மூழ்கி எந்திரிக்கல. 6வது முறை மூழ்கி எந்திரிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கவனிங்க, 6வது முறையும் அவருக்கு ஒன்றுமே நடக்கலை. எப்படி இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும், அல்லது கோபம் எரிச்சல் எல்லாமே வந்திருக்கும் அந்த நேரத்தில், மென்டாலிட்டி இல்லையா. ஆனாலும் என்ன பண்ணுறது தெரியல. 6 முறை மூழ்கியாச்சு. இப்போ சுற்றிலும் எல்லா ஜனங்களையும் அவர் பார்க்கும்போது எந்த மாற்றமும் இல்லைங்கிற போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும், என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா. அவருடைய வீரர்கள் கடைசியாக கெஞ்சிருப்பாங்க, ஆண்டவனே ஒரே ஒரு தடவை, இன்னும் ஒரே ஒரு தடவை. 7 தடவை சொன்னார் இல்லையா, 6 தடவை மூழ்கியாச்சு, மூழ்கித்தான் பார்ப்போமே, இன்னும் ஒரே ஒரு முறை. அப்படியா, நீங்கள் சொல்கிறதுக்காக மூழ்கிறேன். மூழ்கி எந்திரிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே கவனிக்கலாம். இப்போ பாருங்கள், அவர் மூழ்கி 7வது முறை மூழ்கி எந்திரிக்கும் போது கவனிக்கலாம், அந்த வசனம் பாருங்க, 2 ராஜாக்கள் 5:14. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க இல்லையா. மரண வியாதி, அசுத்தமான வியாதி, அசிங்கமான வியாதி, யார் முன்னாடி நிற்க முடியாது, கண் கை கால்களெல்லாம் அழுகி போகிற நிலைமையில அப்படியே உள்ளே போய் 7வது முறை எழுந்திருக்கும் போது ஒரு சிறு பிள்ளையினுடைய உடலை போல அந்த மனுஷனுடைய உடல் மாறுதுங்கிற போது எப்படி இருந்திருக்கும், திங்க் பண்ணி பாருங்க. அந்த சந்தோஷத்திற்கு அளவே இருந்திருக்கார்.
ஆனந்த சந்தோஷம் இல்லையா, என்னுடைய உடல் முற்றிலும் குணமாயிடுச்சு, எவ்வளவு மோசமான வியாதியில் நான் இருந்தேன் என்று சொல்லி, கவனிக்கிறீங்களா, எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கு. இப்போ பாருங்க, எலிசாவை மேலே இப்போ அந்த நாகமானுக்கு என்ன வந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளோ பெரிய மதிப்பு வந்திருக்கும் எலிசா மேலே. அவர் சொல்கிறத மட்டும் செய்யாமல் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த வியாதியே குணமாக இருக்காது இல்லையா. இப்போ இந்த மனுஷன் நாகமான் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. 2 ராஜாக்கள் 5:15 வாசிக்கலாம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக யாரை இவர் பாராட்டி இருக்கணும்? எலிசா தானே போய் மூழ்க சொன்னார், எலிசாவை தானே பாராட்டி இருக்கணும். ஆனால் இவர் யாரை வந்து புகழ்றார்? இதோ இஸ்ரேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்று அறிந்தேன். அப்படின்னா எலிசா என்ன சொல்லியிருக்க வேணும்? நீ போய் 7 தரம் முழுகு, என்னை எந்த தேவன் தீர்க்கதரிசியாக வச்சிருக்காரோ அந்த தேவன் உன்னை குணப்படுத்துவார்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதுக்கு வசனமெல்லாம் இருக்கான்னு தெரியாது இல்லையா. அதனால தான் இவர் வந்து என்ன செய்கிறார்னா, எருசலேமில் இருக்கிற இஸ்ரேலுடைய தேவனை தவிர பூமியில் வேற தேவன் இல்லை. எவ்வளோ பெரிய விட்னஸ் பாருங்க. தான் குணமடைந்த உடனே அவர் வந்து எலிசாவுக்கு நன்றி சொல்கிறதுக்கு வந்து தேவனை புகழ்கிறார். அப்போ என்ன சொல்கிறார்? இப்பொழுதும் உமது அடியன் கையில் காணிக்கையை வாங்கி கொள்ளுங்கிற போது, நான் வாங்கிறதில்ல, கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்கிறேன், நான் வந்து கட்டாயமாக உங்கள்கிட்ட எதையுமே வாங்க மாட்டேன் அப்படின்னும் நாகமான் சொல்கிறாரா. ஆனாலும் 2 கோவேறுகளை சுமக்கத்தக்க 2 பொதிமண் வேணால் எனக்கு கட்டையிட வேண்டும், நான் போய் தேவனுக்கு அங்கே பலி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. இப்போ நான் உண்மையான கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அவருடைய காரியத்தை தான், அவருக்கு தான் நான் பலி செலுத்த போகிறேன், அவருக்கு தான் என்னுடைய எல்லா கனமும் மகிமை. ஆனால் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு கேட்குறார். யார்கிட்ட? ராஜா கிட்ட. ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. என் எஜமான் பாருங்க, ஆண்டவன் பணிந்து கொள்ள, ஏன்னா அவருடைய ராஜா வந்து ரிம்மோன் கோயிலுக்குள்ளே அந்த கடவுளை தொழுக போகும்போது அவர் பாதுகாப்புக்கு போகணும். அப்படி போயிட்டு அந்த கடவுளை அவன் தொழுகிறதுக்கு கீழே குமியும் போது நான் குனிஞ்சு அவனை கையிலாக கொடுத்து தூக்கணும். நான் வந்து அந்த கடவுளை வணங்க மாட்டேன் இனி. ஆனால் என்னுடைய ராஜா வணங்க போகும்போது அவனுக்கு கையிலாக தூக்கிறதுக்கு நான் குனிய வேண்டியது இருக்கும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுங்க. பாருங்கள், ரிம்மோன் கோயிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோயிலே நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு மன்னிப்பாராக என்று சொல்லி அவன் கேட்டுக்கிட்டான். அதற்கு எலிசா என்ன பண்ணுறாருன்னா, சமாதானத்தோடைய போ. எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். எல்லா காணிக்கையும் கொண்டு வந்து எலிசா முன்னாடி வைக்கிறார். நன்றி, சந்தோஷம், பரவசம், அதான் அர்த்தம். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு அவர். ஏன்னா அப்படிப்பட்ட வியாதி அது. ஆனால் எலிசா எதுவுமே வாங்கலை, தேவனை மகிமைப்படுத்து போ சொல்லிட்டார். இப்படி போயிட்டு இருக்கும்போது எலிசாவினுடைய வேலைக்காரன், நம்மளுக்கு தெரியும் இல்லையா, கேயாசி, அவன் என்ன பண்ணுறான், பின்னாடியே ஓடி போய் எங்கள் எஜமான் கொஞ்சம் கேட்டு அனுப்பிச்சாருங்கன்னு கேட்குறான் பாருங்க. எலிசாவுக்கு அமைஞ்ச வேலைக்காரன் பாருங்க, எவ்வளோ மோசமான வேலைக்காரன். எலிசா எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டார். ஆனால் எலிசா பேரை சொல்லிவிட்டு இப்போ அவனுடைய வேலைக்காரன் என்ன செய்கிறான்னா, கொஞ்சம் போய் கேட்கும்போது நாகமானை பின்தொடர்ந்து போய் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கும்போது நாகமான் வந்து கொடுத்து அனுப்புகிறார். அந்த வசனங்களை நீங்கள் படிச்சுங்க. சுக செய்தியான்னு கேட்கும்போது, ஆமாம் என் எஜமான் கொஞ்சம் பாருங்க, என்னை எஜமான் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனார்னு சொல்லும்போது இவர் மிக சந்தோஷத்தோடு அதை கொடுத்து அனுப்புகிறார். அதை வாங்கிட்டார் கேயாசி. யாருக்கு தெரியாமல்? எலிசாவுக்கு தெரியாமல் வாங்கிட்டார். இப்போ நேராக எலிசா கிட்ட வரார் பாருங்கள். பின்பு உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். 2 ராஜாக்கள் 5:25. கேயாசியே, எங்கே இருந்து வருகிறாய் கேட்குறார் எலிசா. அதற்கு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, உமது அடியேன் எங்கேயும் போகலைங்கிறான். போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு எங்கேயும் போகலை. அப்போ எலிசா கேட்குறார், வாசிக்கலாம் பாருங்க, 2 ராஜாக்கள் 5:26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உமக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? என்ன சொல்றார், நீ வந்து காசு வாங்கிட்டு வந்தையே, அப்போ என்னுடைய மனசு உன்னோட செல்லலையா?
பணத்தை வாங்குறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதுக்கு இது காலமா கேட்குறாரு பாருங்க. இன்னைக்கு அது எக்ஸாக்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு இது காலமா? இப்போ யோசனை பண்ணி பாருங்க. இதைத்தான் அங்கே சொல்கிறார். நீ என் மனசு தெரியாமல் போய் வாங்கிட்டியே, அதை வாங்கும்போது உனக்கு கூசலியா? நான் வாங்கலை தானே, அப்போ என் மனம் உன்னோட செல்லலையா? என்ன சொல்றீங்களா? கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். நாகமானுக்கு பிடிச்ச குஷ்டம் உனக்கு பிடிக்கட்டும்னார். கேஎஸ்சி. இவ்விதமாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாகமான் குணமடைந்து தன்னுடைய ராஜ்யத்திற்கு போனார். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாகமானை கொண்டு அந்த தேசத்திற்கு தேவன் ரட்சிப்பை கட்டளையிட்டார். அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலான்னா, அந்த காலப்பகுதியில் நாகமான் நிறைய பேருக்கு விட்னஸ் பண்ணியிருக்கணும் உண்மையான தேவனை குறித்து. அதை விட்னஸ் பண்ணனால அந்த தேசமே அந்த நேரத்தில் தேவனுக்குள்ள ஒரு ரட்சிப்புக்குள்ளே வந்ததாக நமக்கு வசனம் படிக்கிறோம். ஓகே. ஸோ இப்படியாக நாகமானினுடைய வாழ்க்கையில் ஒரு மகா பெரிய கொடூரமையான வியாதியிலிருந்து மகா பெரிய சந்தோஷத்திற்குள்ளே அவர் பிரவேசித்தார். காரணம், எலிசா சொன்னதை கேட்டார். என்ன கேட்டார்? நீ யோர்தான் நதியில் போய் 7 தரம் முழுகின்றி. அந்த 7 தரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, இப்போ கேள்வி என்னென்னா, இந்த ஒரு சரித்திரம் இப்போ நம்ம பைபிள் இருக்குது, அதனால் படிக்கிறோம். இதில் நமக்கு ஏதாவது தேவன் பாடம் வச்சுருக்காரா, ஏதாவது சத்தியம் வச்சுருக்காரா என்று சொல்லி கவனிக்கும்போது ஆண்டவர் அதுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறார். பாருங்கள், லூக்கா 4ஆம் அதிகாரம் 27 வாசிக்கலாம். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். கவனிக்கிறீங்களா? இதில் எப்படி கம்பேர் பண்ணுறார் பாருங்க. எலிசா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் இஸ்ரேல் தேசத்திலேயே நிறைய குஷ்டரோகிகள் இருந்திருக்காங்க. எலிசாவும் அங்கே தான் இருந்திருக்கார். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானை அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. அப்போ இஸ்ரேல்லையே நிறைய குஷ்ரோகிகள் இருந்தால் கூட இஸ்ரேல்லையே கூட அவர் குணப்படுத்துகிற பாருங்க. எங்கிருந்தோ வந்த புறஜாதி நாகமானுக்கு தான் தேவன் குணப்படுத்துகிறார். அப்படின்னா இதில் ஒரு சத்தியம் இல்லாமல் இருக்குமா? அதனால தான் சொன்னார், சத்தியத்தின்படி இதை சொல்கிறேன். ஆண்டவரே இதை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ள கட்டாயமாக ஒரு பாடம் இருந்தே தீரும் இல்லையா? அப்போ நம்ம இதற்கு ஆதாரமாகத்தான் வசனம் படிச்சிருக்கிறோம். ரோமர் 15:4 எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிற எல்லாமே நமக்கு போதனையாக இருக்குது, படிச்சிருக்கோம். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சிருக்கோம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு நடந்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு இது எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டிருக்கிறது. படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதை அடிப்படையாக கொண்டு நாகமானின் 7 முழுக்கு என்கிற தலைப்பில் நாகமானுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இப்போ நமக்கு என்ன நிழல், அதுதான் நிழல் பொருள். ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், இந்த சப்ஜெக்டில் மேஜர் பார்ட் என்ன தெரியுமா? குஷ்ட ரோகம். குஷ்டம் ரோகம் கடுமையான வியாதி. இந்த குஷ்டரோகம் வந்துச்சுனாலே கவனிக்கிறீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய முடிவு மரணம் தான். மரணம் தான். அப்படின்னா நம்முடைய பைபிளை பொறுத்த வரைக்கும் இந்த குஷ்டரோகம்ங்கிறது எதை குறிக்கிறது தெரியுமா? இது வந்துருச்சுனாலே மரணம் தான். இது வந்துருச்சுனாலே மரணம் தான் இல்லையா? குஷ்டரோகம் வந்துச்சுனாலே மரணம் தான். அப்படியே ஒரு வசனத்தை கனெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த குஷ்டரோகம் இஸ் ஈக்குவல் டு, அது வந்துச்சுன்னா மரணம் தான். அப்ப மரணம் எதனால வந்தது? புரியலையா? மரணம் எதனால வந்தது? பாவத்தினால வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா பைபிளில் குஷ்டரோகம் எதை குறிக்க தெரியுங்களா? பாவத்தை குறிக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி கவனிங்க, சரியா? இந்த குஷ்டரோகம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இஸ்ரேல் ஜனங்களுடைய தேசிய வியாதி. அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் இந்த குஷ்டரோகத்தை குறிச்சே சில கட்டளைகள் கொடுத்துருக்காராம். திடீர்னு இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள குஷ்டரோகம் வந்துருச்சுன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, குஷ்டரோகம் எங்கே தெரியுமா வருமா? முதல்ல தலையில்.
பாருங்க, வாசிக்கலாம். லேவியராகமம் 13:43. ஆசாரியன் அவனை பார்க்க கடவன், அவனுடைய மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது மற்ற அங்கங்களின் மேல் உண்டாகும் குஷ்டத்தை போல என்ன தலையில தான் முதல் அது உண்டாகும். அப்போ அப்படியே வெளியிட்ட வரும்போது அது உடல் முழுவதும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் என்ன செய்யணுமோ, அந்த குஷ்ரோகி அவன் தீட்டுள்ளவன், ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் சொல்லிட்டார். அவன் தீட்டுள்ளவன், ஆசாரி இவன் தீட்டு தனியாக வச்சிருன்றார். அவன் வியாதி எங்கே இருக்கா? தலைமையில் இருக்கு. இப்போ அவன் என்ன செய்யணும், அந்த வியாதி உண்டா இருக்கிற குஷ்ரோகி வஸ்திரம் கிழிந்தவனாய் தன் தலையை மூடாதவனாய் இருந்து தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டுன்னு சத்தம் போடணுமா. ஐயோ எனக்கு தீட்டு வந்துருச்சு, எனக்கு குஷ்ரோகம் வந்துருச்சுன்னு சத்தம் போடணுமா. அந்த சத்தம் போடும்போது ஜனங்கள் எல்லாம் அவனை விட்டு என்ன ஆயிடுவாங்க, விலகிடுவாங்க. பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவனை வச்சிருவாங்க. மரணம் அடைகிற வரைக்கும் அந்த பாவம் என்கிற குஷ்டத்தில் அவன் அமிழ்ந்து உருவம் அழிந்து, புரியுதுங்களா, கைகள் செயலிழந்து கண்ணிழந்து எல்லாமே இழந்து கடைசியாக ஒரு மரணத்தை நோக்கி போகக்கூடிய வியாதி மிக மிக கொடுமையான வியாதி. அது சொல்கிற கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு வந்தால் தாங்க தெரியும். சொல்லுவாங்க இல்லையா, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பயங்கரமான கொடுமையான வியாதி. நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த வியாதி பைபிளில் பாவத்திற்கு ஒப்பாக அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் குஷ்ரோகம் அப்போ யாருக்கு வந்துன்னு படிக்கலாம். முதல் குஷ்ரோகம் யார் தான்? ஆதாம் தான் இல்லையா. ஆதாம் தான் முதல் பாவத்தில் விழுந்தவர். ஆனால் இவர் படைக்கப்பட்ட விதத்தை குறித்து நம்ம படிக்கிறோமா இல்லையா. தேவன் சொல்கிறார் இல்லையா, அதாவது எல்லாவற்றையும் உண்டாக்கடவுன்னு சொன்னவர் மனுஷனை உண்டாக்குற போது மட்டும் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போது மனுஷன் அதாவது ஒரு கேரக்டர். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். படிச்சிருக்கோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மனுஷன் என்றைக்கு பாவத்துக்குள்ளே போனானோ, தேவ சாயலுடைய உருவம் அழிந்து, முதல்ல அவனுக்கு தலையில் தானே குஷ்டம் வந்தது. ஆதாமுக்கு அங்கே தலையில் தான் வந்துச்சு இல்லையா. ஏவாள் சொன்னதை இங்கே தான் கேட்கறது, அந்த மூளை தலை தானே இல்லையா. அப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் கொரிந்தியர் நிருபத்தில், ஸ்திரீக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை இல்லையா. ஸ்திரீக்கு புருஷன் தலை. இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, புருஷனுக்கு ஸ்திரீ தலை ஆயிடுச்சு இல்லையா. மனைவி சொல்கிறத கேட்டுட்டார், மைண்டில் வந்தது பாருங்க குஷ்டம். அங்கே ஆரம்பிச்சதுதான் தலையில். அன்னைக்கு தீட்டா போனவர் அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் தேவனுடைய சந்நிதியிலிருந்தே விளக்கப்பட்டு தீட்டான ஜனங்கள் போல இன்றைக்கி நம்ம எல்லாம் எங்கே தெரியுமா இருக்கிறோம், ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறோமா. ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் மரணத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம் இல்லையா. தலையில் குஷ்டம் வந்தாச்சு, கண்ணு தெரியாமல் போச்சு, சத்தியம் தெரியல, காது கேட்கல, சத்தியம் கேட்கல, மூக்கு வாசனை உணரல, வாய் பேசலை, கைகள் கிரியை செய்யலை, கால்கள் நடக்க முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவம் அழிஞ்சு இன்னைக்கு எப்படி குஷ்ரோகிகள் பாளையத்துக்கு புறம்பே வைக்கப்பட்டார்களோ அதே மாதிரி தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து வெகு தூரத்தில் நம்ம வந்துட்டோம். இதை குறித்து ஏசாயா எழுதும்போது பாருங்க, 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள், நாங்கள் எல்லாம் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். இதுக்கு இஸ்ரேல் ஜனங்களை பேஸ் பண்ணி சொல்லும்போது ஒரு விளக்கம் இருக்குது. இதே நமக்கு இதை அப்ளை பண்ணோம்னா நாம் கூட தீட்டானவர்கள் தான் இல்லையா. நாம் இன்னும் பாவத்தில் தான் இருக்கோம் இல்லையா. பரிசுத்தவான்களா அல்ல இல்லையா, இன்னும் பாவத்தில் தான் இருக்கும். என்ன பிரச்சனை, இந்த பாவத்திற்குள் இருந்து, இந்த பாவ சரீரத்திற்குள் இருந்து நம்மை வெளியே ஏற்றுபவர் யார்? எப்படித்தான் வெளியே போகிறது, ரிலீஸ் ஆகிறது எப்படி? ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க நிறைய ஜனங்கள். ஐயோ, என்னால் இந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லையே, என்னால் இந்த நிலைமையிலிருந்து வெளியே வர முடியவில்லையே, இது கண்டினியூஸாக இந்த பாவத்துக்குள்ளேயே நான் இருக்கிறேனே, என்னை எப்படியாவது இதுலேருந்து வெளியே வரக்கு என்ன வாய்ப்பு?
என்பதை இன்னைக்கு நிறைய மனசாட்சி உள்ள கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதை குறிச்சே திங்க் பண்ணுறாங்க. எந்த விடையும் கிடைக்காத போது சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கலாம். இது பேசிக் தெரிஞ்சால் தான் விடுபடக்கூடிய முறையும் நமக்கு தெரியும். இப்படியாக பைபிள் ஒரு வசனம் படிக்கிறோம் இல்லையா? இப்படியாக ரோமர் 5:12 ஒரே மனுஷனாலே பாவம், அதாவது பாவ குஷ்டமும் அதை நிமித்தம் மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சான்? மரணம் வந்ததாயிடுச்சு. அப்படி இருந்தும் பாருங்க, ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் இந்த மரணம் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அப்படின்னா புரியுதுங்களா? நியாயப்பிரமாணம் வந்தால் தான் பாவம். ஆனால் ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும் எந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. அப்படின்னா அன்றைய காலத்தில் பாவங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஆனாலும் ஜனங்க செத்துட்டு இருந்தாங்க. காரணம் என்னென்னா, ஆதாம் செய்த பாவத்தினுடைய விளைவு அந்த ஜீன் உள்ளுக்குள்ளே வந்தாச்சு. அப்போ எல்லா ஜனங்களுமே ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உருவம் அழிஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய ஒரிஜினல் உருவம் இது இல்லைன்னு அர்த்தம். பாவ சரீரம். அதுக்கு ஒரே காரணம் தேவன் கொடுத்த கட்டளையை மீறினது. மீற வச்சு தான் ஒருத்தன், அது நமக்கு தெரியும். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் எல்லாருடைய மனதையும் கூடாக்கிட்டான். ஸோ இதுதான் பேசிக். ஓகே, இப்போ நமக்கு நல்லா புரிதா? இந்த குஷ்டரோகம் எதை குறிக்கும்? பாவம். இந்த குஷ்டரோக பாருங்க பிடிச்சிருந்த மனுஷன் யார் அன்னைக்கு? நாகமான் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இஸ்ரேல்லையே நிறைய குஷ்ரோகிகள் இருந்தாங்க. ஆனால் நாகமான் தான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன் குணமாவதற்கு. அவர் ஒரு புறஜாதி. இப்போ நாம கூட யார் தான்? புறஜாதி. எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க, எல்லாருமே குஷ்ரோகிகள் தான். பாவத்தில் விழுந்துட்டாங்க, நம்மளும் பாவத்தில் விழுந்தோம். ஆனால் அன்றைக்கு அத்தனை குஷ்ரோகிகள் இருந்தாலும் நாகமானை தவிர ஒருத்தருக்கு அங்கே வாய்ப்பு இல்லாத மாதிரி இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அதில் நாகமானை போல புறஜாதியிலிருந்து வந்திருக்காங்க பாருங்க ஒரு வகுப்பார். அந்த வகுப்பாருக்கு தாங்க இன்றைக்கு குணமாவதற்குரிய வாய்ப்பு. இப்போல்லாம் நம்மளாம் என்ன கண்டிஷன் இருந்தோம்னா, நாகமான் அன்னைக்கு ஒரு காரியத்தை செய்துட்டு இருந்தார். இப்போ கவனிச்சு பார்க்கலாம். எபேசியர் 2:12 வாசிக்கலாம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும். நம்மெல்லாம் எப்படி தெரியுமா இருந்தோம்? அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம், அதான் தூரமா தள்ளி வச்சது, புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள். என்ன கண்டிஷன் இருந்தா? இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தோம். நாகமானுக்கு அப்போ உண்மையான தேவன் யாருன்னே தெரியாது. தேவனற்றவர்களாக இருந்தோம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால என்ன ஆயிட்டீங்க? இப்போ சமீபமானீர்கள். இதை எபேசியர் மறுபடியும் எழுதும்போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஏறக்குறைய அந்த அந்த ஒரு குஷ்ரோகம் வந்துருச்சுனாலே ஒரு மரித்த நிலைமை தான். செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ இன்னும் 10 நாளில் சாக போகிறோம். ஸோ டெத் கண்டிஷன்லேயே வச்சுருவாங்களாம். இப்போ நம்ம கண்டிஷன் அதுதானே. பிறக்கும் போதே பிரசவம்னு சொல்லிட்டு தானே பிறக்கிறோம். எல்லாருடைய மரணமும் நம்முடைய பிறப்பிலேயே நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் ஆயிடுச்சு. காரணம், நம்மெல்லாம் குஷ்டரோகிகள் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ இப்படியாக நம்ம கவனித்து பார்க்கும்போது, அன்னைக்கு எப்படி ஒரு புறஜாதியாக இருந்து நாகமான் வந்து அந்த சின்ன பொண்ணு சொன்னதை கொஞ்சம் நிராகரிச்சிருந்தார்னு வச்சுங்க, இவ்வளோ பெரிய குணப்படுவதற்கு அவருக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைக்கும் புறஜாதியிலிருந்து அழைக்கப்பட்ட நம்மை யாரோ ஒரு சில இந்த பூமியிலே மதிக்கத்தகாத ஜனங்கள் மாதிரி தாங்க சில ஊழியக்காரர்களை தேவன் வைக்கிறார் இல்லையா? அவர் ரொம்ப கீழான நிலைமையில் தான் இந்த வேலை செய்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இவர்கிட்ட போனால் குணமாயிடலாம். இப்போ நாகமானுடைய நேச்சர் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஆவல் நிமித்தம் அவர் என்ன செய்கிறார்? அந்த சிறு பெண் சொன்னதை கேட்டுட்டு இப்போ எலிசா கிட்ட வரக்கூடிய ஒரு விஷயம் விசுவாசிக்கிறார் இல்லையா? அதனால தான் நமக்கு வந்து கலாத்தியர் 3:8 வாசிக்கலாம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. பார்த்தீங்களா? விசுவாசத்தினாலே புறஜாதிகளை தேவன் நீதிமான் ஆக்குகிறார். நாகமானை போல
என்று வேதம் முன்னாக கண்டது. அப்போ புரிஞ்சுங்களா? அப்போது இந்த இடத்துல இந்த நாகமான் அவர் ஒரு புறஜாதி. அந்த புறஜாதி யாருக்கு நல்லா இருக்காருன்னா நாம தான். ஏன்னா நாம தான் எப்படி இருக்கிறோமா? பாவத்திற்குள்ள இருக்கோம். பாவ குஷ்டம் சொல்கிறாங்க இல்லையா? சில பாட்டு கூட இப்படி எழுதுவாங்க, பாவ குஷ்டம் இல்லையா? அப்போ அந்த பாவ குஷ்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒன்று, அன்றைக்கு நாகமான் அந்த பாவ குஷ்டத்து நிமித்தம் வருந்தி மனசுடைந்து வெளியே வர முடியாமல் எவ்வளோ மன கஷ்டப்பட்டிருப்பார். ஆனால் அவருடைய ஒரே அவள், எப்படியாவது இந்த வியாதி குணமடையாதா? எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருப்பார். எப்படியாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு வழியிலையாவது இந்த வியாதி என்னை விட்டு போகாதா என்கிற நிலைமையில் நாகமான் நினைத்ததைப் போல இன்றைக்கும் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அழைப்புக்குள்ளே வந்தவர்கள் அழைப்புக்குள்ளே வந்துட்டாங்க, சத்தியத்தில் இருக்கிறாங்க, நடக்கிறாங்க. ஆனாலும் சில பாவங்களுக்குள்ளே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரே ஒரு சிந்தை என்ன? எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வர முடியாதா என்று சொல்லி நாகமானைப் போல ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தேவனிடத்திலிருந்து வருது. என்ன தெரியுமா? எலிசா கிட்ட போங்க, நீங்க குணமாயிடுவீங்க. கவனிக்கிறீங்களா? இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் அந்த வழி இருக்கு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருப்பேன். எலிசானாலே தெரியுமா? தேவனே ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். அப்போ அங்கே எலிசா தீர்க்கதரிசி யாருக்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்காருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக. இப்போ பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு புறஜாதிகள் சத்தியத்துக்குள்ளே வர்றாங்க. எப்படி எதிர்பார்த்து வர்றாங்கன்னா, ஏதாவது நமக்கு குணமாகாதா, அவர் கையை தொட்டு ஆசீர்வதிப்பாரா, காலை தொட்டு ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுங்களா? எலிசா சொன்னதைப் போல நாகமான் கிட்ட சொல்கிறார். நாகமான் கிட்ட எலிசா என்ன சொன்னார்? நீ வாப்பா, நீ முட்டி போடு, ஜெபம் பண்ணு, நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன் அப்படி சொல்லலை. நீ போ, யோர்தான் நதியில் 7 முறை முழுகி எழுந்துரு, நீ குணமாவாயினார். நல்லா புரிஞ்சுக்கலாம், நீ குணமாவாய். அதே மாதிரி அவர் போனார், குணமானார். என்ன அடிப்படை? 7 முழுக்கு போட்டாருங்க. 7 முழுக்கு போட்டார். ஆனால் ஒவ்வொரு முழுக்களும் குணமாவோம்னு நினச்சிருக்கலாம். ஆனால் எலிசா சொன்னது என்ன? 7 தரம் முழுகடி. 7ஆம் தரம் முழுகும் போது குணமாவாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்றார்? 7 தரம் முழுகி எந்திரி, குணமாவாய். அப்படின்னா அந்த 7 தரம் முழுகி எந்திரிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் வேணும் இல்லையா? சில பேர் கூட சொல்ல, நான் இதுக்கு முழுக்கு போட்டேன் அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அன்புக்குரிய சகோதர சொல்லி, அப்போது இந்த பாவ குஷ்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நிழல் இருக்குது. அந்த நாகமான் தன்னுடைய குஷ்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு 7 முறை மூழ்கி எழுந்தபோது 7ஆவது முறை அவர் குணமானார் இல்லையா? அதே மாதிரி இப்போ கூட நாமும் பாவ குஷ்டத்தில் தான் இருக்கோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதகம், அவருடைய கைடன்ஸ் பக்கத்தில் வரும்போது ஆண்டவர் நாகமான் என்கிற புறஜாதிக்கு சொன்னதை தாங்க இப்போ நமக்கு சொல்கிறார். ஆனால் இது வேறு மாதிரி சொல்கிறார். நாகமான் அன்றைக்கி ஒரிஜினலாகவே 7 தரம் மூழ்கி எழுந்திருக்கிறார். ஆனால் இப்போ நமக்கு என்ன சொல்கிறார்னா, நீ 7 தரம் நாகமான் முழுகின மாதிரி நீ உன்னுடைய வாழ்க்கையில் 7 ஸ்டெப்பு தொடர்ந்து எடுத்து வைக்கணும். 7 படிகள் தொடர்ந்து எடுத்து வைக்கணும். 7ஆவது படி நீ முடிக்கும்போது உன் பாவ குஷ்டத்திலிருந்து நீ வெளியே வந்துடுவேன். புரியுதுல்ல? அப்போது அங்கே 7 முழுக்கு, இங்கே 7 ஸ்டெப், 7 படிகள். அப்போ ஒவ்வொரு முழுக்கும் ஒவ்வொரு படியை நமக்கு குறிக்கிறதா இருக்கும், ஒரு ஸ்டெப்பு மேலே எடுத்து வைக்கிற மாதிரி. அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அந்த 7 முழுக்குக்கு என்ன விளக்கம்ங்கிறத நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. வேத வசனத்தை பகுத்து போதிக்கணும்னு படிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் ஒரு 7 ஸ்டெப்பு தாண்டிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் 7 ஸ்டெப்பு தாண்டிட்டோம்னா அந்த 7ஆவது ஸ்டெப்பு முடியும் போது முற்றிலும் இந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ இதிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த 7 ஸ்டெப்பு தெரியணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையா? சொல்லுங்கள், விரும்புகிறீங்களா? விரும்புகிறீங்களா? இப்போ பாருங்கள், ஒவ்வொரு முழுக்கா வருது. ஜாக்கிரதையாக கவனிங்க அந்த ஒவ்வொரு முழுக்கையும், ஒவ்வொரு படிகளையும். இப்போ முதல் முழுக்கு என்ன தெரியுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, முதல் முழுக்கு, இதுக்கு ஒரு க்ளூ கொடுங்க.
இப்போ எலிசா போய் நீ யோர்தான் நதியில் முழுகுன்னு சொன்னார். அதுக்கு இவர் கோவம் வந்துச்சா இல்லையா? எங்கூர் இல்லாத நதியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ஒரு வேலைக்காரன் சொல்லும்போது, ஒரு பெரிய காரியத்தை சொல்லும்போது நீங்கள் செய்வீங்க தானே, ஒரு தடவை முழுகித்தான் பாருங்களேன். அப்படின்னா ஏன் அவர் முழுகிறதுக்கு வந்தார் தெரியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் என்ன உணர்ந்து வச்சிருந்தார்னா, தான் ஒரு குஷ்டரோகி. தான் ஒரு குஷ்டரோகிங்கிறத முதல் உணரணும் தேவனுடைய பிள்ளைகள். நான் சொல்கிறது புரியுதா? இதுதாங்க ஃபஸ்ட்டு முழுக்கு. இன்றைக்கி நிறைய பேர் அதை உணர்றதே இல்லை. அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒரு குஷ்டரோகி. சொல்லுங்கள், கரெக்டு. நான் ஒரு பாவிங்கிறது உணரணும். இது ரொம்ப முக்கியம். சில பெரிய போதர்கள் எல்லாம் பாவியே மனம் திரும்பு, இதோ மனம் திரும்பிட்டேன் அப்படியெல்லாம் இல்லைங்க. மனதார தன்னுடைய நிலைமை உணர்ந்து தேவனுக்கு முன்பாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் நம்ம என்ன செய்யணும்? நான் ஒரு பாவி, நான் ஒரு குஷ்டரோகி என்பதை மனதார தேவனுக்கு முன்னாடி போய் நின்று அறிக்கை செய்யணுமா. இப்போ நாகமான் அதை உணர்ந்துட்டார். நான் ஒரு குஷ்டரோகிங்கிறது உணர்ந்துட்டார். அதனால தான் அந்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு வரார். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப்பை தான் சத்தியத்தை தெரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம், எல்லாம் ஓகே. எல்லாவற்றிற்கு மேலாக நாம் இந்த பாவ சரீரத்தின் வெளியே வந்து தேவனிடத்தில் போகணும்னா முதல் ஸ்டெப் என்ன? நான் ஒரு பாவி. இப்போ இது என்ன சாதாரணமான விஷயம்? எல்லாருமே அதுதானே சொல்கிறாங்க, நம்ம பாவின்னு தானே சொல்கிறாங்க. அப்படி எல்லாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு பரிசுத்தவான்னு சொல்லிட்டு திரிகிறாங்களா நிறைய பேர். புரியுதுங்களா? நான் ஒரு பாவிங்கிற உணர்றதில்லை. அப்போ இது யார் தெரியுமா உணரணும்? சபைகளை வழிநடத்தக்கூடிய மூத்த நிலைமையில் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் முதல் உணர்வும். ஜனங்கள் அதுக்கப்புறம் தான் உணர்வாங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா, சபைகளை வழிநடத்துகிறவங்க பெரிய பரிசுத்தவான்களாகவும் ஜனங்கள் ரொம்ப பாவிகளாகவும் வச்சுக்கிட்டு அவங்களை இவங்க டார்ச்சர் பண்ணுறது எத்தனை சபைகளில் நடக்குது. அப்படி இருந்துடக்கூடாது. முதல்ல நான் பாவி என்பதை உணரணும் தேவனுடைய பிள்ளைகள். சரியா? அப்போது அதை குறித்து தான் யோவான் எழுதுகிறார் பாருங்க. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, பார்த்தீங்களா, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை இது. இப்போ நம்ம பாவங்களை அறிக்கையிட்டோம்னா, அறிக்கையிடுறதுங்க என்ன? தேவன் கிட்ட ஓப்பனாக சொல்லிட வேண்டியதுதான். தேவனே, என்னால் முடியல, இதை பண்ணிட்டேன், நானும் கஷ்டத்தில் இருக்கேன், உங்களுக்கு தெரியும், அப்பா மன்னிச்சிருங்க, தயவு செய்து மன்னிச்சிருங்க, நான் எப்படியாவது இருந்து வெளியே வரக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று மனதார தேவனிடத்தில் பேசக்கூடிய ஒன்று. அப்படி இருக்கும்போது, அதை உணரும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா அநியாயத்தையும் நீக்கிறதுக்கு நான் ரெடிங்கிறார். அதை முதல்ல நம்ம விசுவாசிக்கணும் இல்லை? அப்போது முதல்ல தான் பாவிங்கிறன்னு உணர்ந்தது மட்டும் இல்லை, சரி ஒருவேளை நம்ம வந்து குணமாயிட்டா என்று சொல்லி விசுவாசி தான் போகிறார். அதனால தான் நம்ம அடுத்த வசனம், ரோமர் 1:17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கணும் முதல்ல. இவர்கிட்ட போனால் குணமாவோம் அப்படிங்கிறத விசுவாசிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அன்புக்குரிய சகோதர சொல்லிய முதல் முழுக்கு அல்லது முதல் ஸ்டெப்பு, நான் பாவி என்பதை உணர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இதுதான் முதல் ஸ்டெப்பு. சரி, பாவி என்று உணர்ந்துட்டேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிட்டேன். இப்போ முதல்ல மூழ்கி எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு பார்க்குறேன், ஒன்றுமே ஆகலை, எந்த மாற்றமே என் வாழ்க்கையில் நடக்கலை இல்லையா? அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? இது முதல் ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது 2வது ஸ்டெப் எடுத்து வைக்கணுமா? 2வது முழுக்கு என்னன்னு சொல்லி கொஞ்சம் கவனிக்கும்போது, கவனிக்கிறீங்களா? 2வது முழுக்கு, நான் பாவிங்கிறத உணர்ந்துட்டேன்னா, நான் பரிசுத்தமாவதற்கு என்ன வழி? ஆண்டவர் தான் வழி, ஆண்டவர் சொன்னது தான் வழிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருடைய வசனங்களை வாஞ்சையோடு தேடணுமா. நாம் பரிசுத்தமாவதற்கு என்னென்னவெல்லாம் வசனம் நமக்கு இருக்கு, அதுதாங்க 2வது ஸ்டெப்பு. இதைய பேதுரு ரொம்ப அழகாக எழுதுவார். அப்புறம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:3 பாருங்கள். நீங்கள் வளரும்படி
புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ரெண்டாவது ஸ்டெப்புன்னா இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, சத்தியத்தை வாஞ்சையாக தேடணும். 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனத்தில் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாருங்கள். என்ன அழகான வசனம் தெரியுங்களா? ஒரு பிறந்த குழந்தை, அதுக்கு இனி 10 வயசாகி நம்மளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவாங்களோ சேர்த்த மாட்டாங்களோ இல்லையா, இந்த மாதிரி கவலை எல்லாம் இருக்குமா? பிறந்த குழந்தை அதுக்கு உடனடியாக என்ன வேணும்னா தன்னுடைய தாய்ப்பால். அதுதான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், உலகத்திலேயே ஹைஜீனிக் ஃபுட்டு, சுத்தமான உணவு, கலப்படம் இல்லாத ஒரே உணவு தாய்ப்பால் மட்டும்தான். அந்த மாதிரியாக தேவனுடைய வசனம் கலப்படம் இல்லாத சுத்தமான வசனம். அப்போது ஒரு குழந்தை எப்படி பிறந்த உடனே தன்னுடைய தாய்ப்பாலுக்காக ஏங்குதோ, அதை கண்ணை மூடிட்டு தாய்ப்பால் தன் தாயே நோக்குது பாருங்க, அந்த மாதிரி இருக்கணுமா தேவனுடைய பிள்ளைகள். எப்போ தேவனுடைய வசனங்கள் கிடைக்கும் சுத்தமாகிறதுக்கு, அந்த ஏக்கத்திலேயே தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? தேவனுடைய சத்தியத்தை வாஞ்சையோடு தேடணுமா, அதான் 2வது ஸ்டெப். அப்போ அந்த சுத்தம் ஓரளவுக்கு வரும். அதைத்தான் நம்ம எபேசியர் 5:26 வாசிக்கலாம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரி, இது 2வது ஸ்டெப்பு. இப்போ தேவனுடைய சத்தியத்தை வாஞ்சியோடு தேடுறோம், நிறைய சத்தியம் கிடைக்குது, வாங்குறோம், அதுதான் 2வது மூழ்கி எந்திரிக்கிறது. மூழ்கி எந்திரிச்சா மறுபடியும் ஒன்றுமே ஆகலை, எந்த மாற்றம் வராது. ஏன்? வேதம் என்ன சொல்லுது? அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. அடுத்த ஸ்டெப்பு என்ன? தேவ வசனங்களை வாஞ்சையோடு தேடிட்டோம், தேடி நிறைய வசனங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ ஏற்கனவே பாவத்தில் இருக்க, இந்த பரிசுத்தமான வசனம் உங்ககிட்ட வந்துருச்சு, நீ அடுத்து என்ன செய்யணும்? இந்த பாவத்தை விட்டு நீ விலகணும். நீ என்னென்ன அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருந்தாயோ அதை விட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமாக விலகணும். அதுக்கு இப்போ நம்முடைய மைண்டு கான்ஷியஸ் ஒர்க் பண்ணுமா, எது சரி எது தவறுன்னு பைபிள் கிளியராக நமக்கு போதிச்சிடும் இல்லையா? வாஞ்சையோடு தேடும்போது பைபிளே சொல்லிடும் எது சரி எது தவறுன்னு போதிச்சிடும். உடனே எது சரியோ அதை செய்ய ஆரம்பிக்கணும், எதை தவறோ அதை விட ஆரம்பிக்கணும். இதுதான் 3வது ஸ்டெப். இது ஆண்டவர் ஒரு பெரிய நீண்ட வசனத்தில் ஒரு புரிய வைக்கிறார். இது இன்னொரு நாளைக்கு நம்ம சப்ஜெக்டாக பார்க்கலாம். யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆனால் பைபிளில் நமக்கு நல்லா தெரியும் எது சரி எது தவறுங்கிறத நம்ம சத்தியம் படிக்கும்போதே. ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம பார்க்கலாம் பாருங்கள். யாக்கோபு 4 அதிகாரத்தில் 4 வசனம் எப்படி அந்த வசனம் இருக்கு பாருங்கள், டிசைன் பண்ணியிருக்கார். விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைங்கன். தேவனுக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, தேவனுக்கு பகைங்கன்ட்டார். அப்போ உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு கவனிக்கிறீங்களா, இது தவிர்க்க முடியாத விஷயம். உலக சிநேகத்தை கம்ப்ளீட்டாக கட் பண்ணும், சொந்த பந்தங்களுடைய அந்த ஒரு ஈடுபாடை கம்ப்ளீட்டாக கட் பண்ணும். தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுங்க எல்லாம். ஏன்னா அவர்கள் எல்லாருமே அஞ்ஞானத்துக்குள்ள தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கலாம். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்ம அந்த விஷயத்துக்கு நம்ம தூண்டிடுவாங்க. அப்போ எது சரி? தேவனுடைய பிள்ளைகளோட ஒன்றி இருப்பது சரி. எது தவறு? உலக சிநேகம் தவறு. இப்போ உலக சிநேகம் தவறுன்னு இமீடியட்டாக அதை விட்டு வெளியே வந்துடணும். அதுதான் 3வது ஸ்டெப் இல்லையா? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:19 ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவுள். எவ்வளோ கிளியராக இருப்போம். கிறிஸ்துவுடைய நாமத்தை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா அநியாயம் அதை செய்யாமல் அதை விட்டு விலகணும். அப்போ எதைத்தான் செய்யணும், எதைத்தான் சிந்திக்கணும்? பிலிப்பியரில் ரொம்ப அழகான வசனம் கொடுக்குறாரு, வாசிக்கலாம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ. ஒவ்வொன்றுக்கு தனியாக நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர், உண்மை உள்ளவைகள் சத்தியம், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, தேவனுடைய கற்பனை நியாயப்பிரமாணம், நீதி உள்ளவைகள் எவைகளோ, அடுத்தது கற்புள்ளவைகள் எவைகளோ. இது கூட படிச்சிருக்க முடியாது. நாம் கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு கற்புள்ள கன்னிகளா,
மணவாளன் சொல்கிறத கேட்கறதையே குறியா இருக்கிறவள் தான் கற்புள்ள கன்னிகை. அப்போ கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இதை தவிர வேற எதை சிந்திச்சாலும் 3வது ஸ்டெப்போட நின்றுவோம். ஏன் அதை சொல்கிறார்? அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நாம் என்ன பண்ணுவோம்? போன வாரம் சொந்தக்கார வீட்டுக்கு போய் பேசுனதையே சிந்தித்து கொண்டிருப்போம், டிவியில் பார்த்ததையே சிந்தித்து கொண்டிருப்போம், வாட்ஸ்அப்பில் வந்ததையே சிந்தித்து கொண்டிருப்போம். உண்மையா இல்லையா? சத்தியத்தில் இருக்கிறவங்களை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் ஃபோன், வீட்டுக்குள்ளே போனோடனே முதல்ல ஃபோன் எடுத்து அப்படி வச்சுக்கிறது. அப்படி அதுதான் நம்மளை சிந்திக்க வைக்கும். அதில் வரக்கூடிய விஷயம்தான் நம்மளை சிந்திக்க வைக்கும். பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, பிதாவாகிய தேவன் நமக்கு செய்த புண்ணியம், அவருக்கு எப்படி புகழ் சேர்த்துறது, இதையே சிந்திக்கிறது விட்டு நம்ம மற்ற காரியங்களையும் அதிகமாக சிந்திச்சுருப்போம். 3வது ஸ்டெப்போட நின்றுவோம். வாய்ப்பே கிடையாது இந்த பாவ கஷ்டத்திலிருந்து வெளியே வர. அன்புக்குரிய சகோதரர்களே, 3வது ஸ்டெப்பு மூழ்கி எந்திரிச்சாலும் நம்ம குணமாக முடியாது. ஆனால் இந்த 3வது ஸ்டெப்பு போயே ஆகணும் இல்லையா? ரைட். இப்போ 3வது முறை மூழ்கி எழுந்திருக்கிறார், குணமாகவில்லை. நம்மளும் அதே தான். எது சரி எது தவறுன்னு பார்த்து அதை செய்ய ஆரம்பிப்போம், ஆனாலும் நம்ம குணமாகலை. ஏன் தெரியுமா? 4வது ஸ்டெப்பு போங்கன்னு சொல்லுது வேதம். அந்த 4வது ஸ்டெப்பு நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து வச்ச ஸ்டெப்பு. அவருடைய அடிச்சுவடைகளை தொடர்ந்து வரும்படி ஒரு மாதிரியை வைத்து போனார். படிக்கிறோம் இல்லையா? அப்போது நம்முடைய ஆண்டவர் அந்த 30 வருஷத்தில் உலகத்தில் அவர் இருந்திருக்கிறார். உலகத்தில் காரியங்கள் எல்லாம் அவர் எப்படி பண்ணாருங்கிறதுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் இல்லை. 2 சந்தர்ப்பங்களை தவிர 2 சந்தர்ப்பமும் தேவனுடைய காரியத்தை தான் அவர் பண்ணிட்டு இருந்திருக்கார் இல்லையா? ஆனால் என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாரோ அன்னிலிருந்து அந்த 3 வருஷ வாழ்க்கை தேவனுக்காகவே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த வாழ்க்கை இல்லையா? ஞானஸ்தானம். அப்படின்னா தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் கூட சத்தியத்தை பாவியின் உணர்றோம், வசனத்தை வாஞ்சையோடு தேடுறோம், சரி தவறுகளை உணர்ந்து கொண்டதை செய்ய ஆரம்பிக்கிறோம். அடுத்தது 4வது ஸ்டெப்பு, தேவனோட உடன்படிக்கை பண்ணும். எப்படி? இப்பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தெரியாமல் படிக்கிறோம் இல்லையா? ரோமர் 12:2. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியணும். முதல்ல எது சரி எது தவறு, எது தேவனுக்கு பிரியம் அப்படியே பார்க்கணுமா, பகுத்தறியணும். அதுக்கப்புறம் அதை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய மனசை புதுசாக மாற்றிடணும். 1ஆம் வசனம் படிக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி, இதுக்கெல்லாம் விளக்கம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஜீவ பலி. இந்த ஜீவ பலி கொடுக்கறதுனுடைய முதல் பகுதி தான் தேவனோடு செய்து கொள்ளுகிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. பேதுரு இதைத்தான் எழுதுகிறார். அன்றைக்கி முதல் உலகத்தில் அந்த பேழை உள்ளே போயிட்டு வெளியே வருது பாருங்கள். அதில் அந்த வசனம் நீ ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த பேழையிலே சில பேர் ஆகிய 8 பேர் மாத்திரம் ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் இருக்கும். மற்றவங்கள்லாம் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். அதை சொல்லிட்டு தான் 1 பேதுரு 3:21 வாசிக்கலாம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து. அப்போ அந்த தண்ணியில மூழ்கி அந்த பேழை எந்திரிச்சது இல்லையா? அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ அதே மாதிரி தான் ஞானஸ்தானம் என்பது கூட தண்ணியில் மூழ்கி எந்திரிக்கிறது தான். மூழ்குதல் தான் ஞானஸ்தானம். அது ஏதோ மாம்ச அழுக்கிற நீக்கிற விஷயம் இல்லை. அது தேவனோடு செய்து கொள்ளுகிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து நம்மையும் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய சரீரத்தில் உயிர்த்தெழும்பினார். நாமளும் அதே உயிர்த்தெழுதலில் போகணும். அதுக்கு தான் அந்த ஞானஸ்தானம். அப்போது ஏதோ மற்றவங்க செய்கிற மாதிரி சடங்கு சம்பிரதாயம் இல்லை, தேவனோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை. அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை? சங்கீதம் படிக்கிறோம் பாருங்க, 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். அப்போ என்ன உடன்படிக்கை பண்றோம்? பலி செலுத்துறோம். பலியினாலே என்னுடைய வாழ்க்கையவே தேவனே உங்களுக்கு ஜீவ பலியாக கொடுக்குறேன். அதனுடைய முதல் படிதான் ஞானஸ்தானத்தில் அந்த ஒரு அடையாளம். அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்ல. உள்ளே போய் எந்திரிக்கும் போது, இனி உலகத்திற்கு நான் மரிக்கிறேன், உங்களுக்காகவே நான் எந்திரிக்கிறேன், கொஞ்ச நாள்
உங்களுக்காகவே நான் வாழுகிறேன். என்னுடைய உடல் பொருள் ஆவி இல்லையா, நம்முடைய நேரம் காலம் பணம் சிரமம் ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக கொடுக்கிறது. பலியினாலே தேவன் சொல்கிறார், என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள். 4வது ஸ்டெப்பு, தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையின் அடையாளமாக அந்த ஞானஸ்தானம் என்கிற ஒரு அடையாளத்தை சேரும். சரி, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. சில பேர் ஞானஸ்தானம் எடுத்தோன்னு என்ன நினச்சிக்கிறாங்க, பரலோகத்துக்கு போகிற டோக்கன் கையில் வந்துருச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. ஞானஸ்தானம் என்பது தேவனோடு செய்து கொள்கிற ஒரு பொருத்தனை. 4வது ஸ்டெப்பு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு வர்றோம், மறுபடியும் பார்த்தா குணமாகலை, ஆகாது. ஏன்? இன்னும் 3 ஸ்டெப் இருக்கு, 3 முழுக்கு இருக்கு. அப்போது 4வது முழுக்கு முடிந்து 5வது முழுக்கு என்ன? 4வது முழுக்கில் என்ன பண்ணியிருக்கிறோம்? தேவனிடத்திலே பலி செலுத்துகிறோம்னு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அதுதாங்க 5வது முழுக்கு. தேவனிடத்தில் செய்த பொருத்தனையை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். நம்முடைய நேரம் காலம் பணம் சிரம் தாளந்துகள் எல்லாவற்றையும் தேவனுடைய காரியங்களுக்காக செலவு பண்ணும். அதனால தான் யோவான் எழுதினார். வாசிக்கலாம் பாருங்க, 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படி. அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கலாத்தியர் 3:27 வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்னாலே நம்ம இயேசு கிறிஸ்துவையே தரிச்சுக்கிட்டோமா, உடையாக போட்டுட்டோம்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டோம். இதைத்தான் 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சிருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இத்தனை நாள் நம்ம இருந்த பழைய வாழ்க்கை, பழைய சிந்தை, பழைய நோக்கம், பழைய கேரக்டர், பழைய போதகம் எல்லாமே ஒழிஞ்சிருச்சு. இனி எல்லாம் புதுசு. நான் கடவுளுக்காக நான் செய்ய போகிறதில்ல. இன்னைக்கு கூட தேவன் அப்படி தாங்க எதிர்பார்க்குறார். இந்த வேலையை தான் நாளுக்கு நாள் கிறிஸ்து என்கிற மனுஷன் நமக்குள்ளே வளரணும், சைத்தான் என்கிற பழைய மனுஷன் நம்மளை விட்டு போயிடணும். இந்த பொருத்தனை தாங்க தேவனிடத்தில் செலுத்துகிறோம். பிரசங்கியில் வாசிக்கலாம் பாருங்க, பிரசங்கி 5:4. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. சொல்றா பாரு, நீ ஒரு தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டினா அதை செலுத்த தாமதியாதே. ஏன்னா அவர் மூடரில் பிரியப்படுறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ தேவனுக்கு பிரியமான பலி செலுத்திட்டா மரண பரியந்தம் செலுத்தி முடிச்சிருக்கிறார். அதுதான் 5வது ஸ்டெப். நான் கர்த்தருக்கு சரி செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செலுத்துவேன். கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார், 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. ஏன்? அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்போ நமக்கு தேவனுடைய மிகப்பெரிய வேலையை அவருடைய உண்மையான ராஜ்யத்தின் சுவிசேஷம் மற்றவங்களுக்கு சொல்கிறது. அந்த பலியில் இது ஒரு முக்கியமான பகுதி. அப்படி செலுத்தும் போது நிறைய துன்பங்கள் வரும். இதைத்தான் பேதுருவுக்கு எழுதுகிறார். 1 பேதுரு 4:12 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமையென்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் நீங்கள் சந்தோஷப்படுங்க இல்லையா? அப்போ நம்ம சுற்றில நிறைய நெருப்பு இருக்குதான், துன்பங்கள் இருக்கு. அவருடைய பாடுகளுக்கு நம்ம பங்காளிங்கிறார். அப்போ பாடுகளில் பங்காளியானா மட்டும் பரவாயில்லையா? கஷ்டத்திலே தான் இருக்கணுமா என்று சொல்லி கவனிக்கும் போது இதே பேதுரு 1ஆம் அதிகாரம் பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6 இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுறீங்க என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். கொஞ்சம் பாடுகள் இருக்கு, கொஞ்சம் நெருப்பு இருக்கு, கொஞ்சம் காலம் நீங்கள் சோதனை துக்கப்படுறீங்க. ஆனால் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது வந்தாச்சு, நீ வெளிப்படணும். வெளிப்படும் போது உங்களுக்கு நமக்கு சொல்றார், புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் இல்லையா? ஸோ இது வரைக்கும் நம்ம பொறுமையோட தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை
வாழ்ந்துட்டுருக்கணும். இது 5வது முழுக்கு அல்லது 5வது ஸ்டெப்பு. இதையும் நான் செஞ்சுட்டு தாங்க இருக்கிறேன், ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க, ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், இங்கே ஓடுறேன் அங்கே ஓடுறேன், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், ஆனால் குணமாகலையே. ஏன்? 5வது முழுக்கு தானே உள்ளே போயிருக்கோம். நீ எத்தனை முழுக்கு இருக்கு? இன்னும் 2 பாக்கி இருக்கு இல்லையா? அப்போ நான் தேவனுக்கு பிரியமான எத்தனை ஊழியத்தை செய்தாலும் இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வர முடியாது. ஏன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன? 6வது முழுக்கு பாருங்கள். தேவன் எதிர்பார்க்குற வசனத்தையும் நான் கை கொள்கிறேன், எது சரிங்கிறதையும் சரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன், அவருக்கு பிரியமான பலியும் செலுத்துகிறேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே தேவன் என்ன எதிர்பார்க்குறார்? இது எல்லாமே கவனித்து பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்த ஒரு பிச்சை மாதிரி, ஒரு ஈவு. அவருடைய வசனம், அவருடைய அழைப்பு, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஹெல்த்து, நமக்கு கொடுத்துருக்கிற உயிர், நம்முடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே அவரோடதுங்க. 6வது ஸ்டெப் என்ன தெரியுமா? நம்ம கிட்டேருந்து ஒன்று போகணும் அவர்கிட்ட, அல்லது மற்றவங்ககிட்ட போகணும். இதை தான் தேவன் எதிர்பார்க்குறான். மற்றது எல்லாமே அவரோடது. இந்த உடல் அவரோடது, உயிர் அவரோடது, ட்ரெஸ் அவரோடது, சாப்பாடு அவரோடது, பணம் அவரோடது, எல்லாமே அவரோடது. அவர்கிட்ட வாங்கி அவருக்கு கொடுக்குறோம், அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம கிட்டேருந்து ஒன்று வெளியே போகணும், அவருக்கு மனப்பூர்வமாக போகணும். அதுதான் 6வது ஸ்டெப்பு, 6வது முழுக்கு. நான் என்ன தான் ஊழியம் பண்ணாலும் இன்னும் அந்த பாவத்தில் நான் வெளியே வரல. அதுதான் காரணம். என்ன? அந்த 6வது முழுக்குக்குள்ளே நான் இன்னும் போகலை. அது என்னவா இருக்கும்? தேவனுடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதோட மட்டுமல்லாமல், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்குறார் இல்லையா? அந்த பரிசுத்த ஆவியின் கனிகளை நம்ம கிட்டேருந்து வெளியெடுக்கணும். அந்த 9 நல்ல குணலட்சணங்களை மற்ற ஜனங்களிடத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணும். அது நமக்கு தெரியும் இல்லையா? ஆவியின் கனியோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் சொல்கிறார் இல்லையா? இப்படிப்பட்ட இந்த நற்கனிகளை பாருங்கள், யாருக்கு முதல்ல கொடுக்கணும்? ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், கலாத்தியர் 6:10 சொல்கிறார் பவுல். இந்த நல்ல கனிகளை யாவருக்கும், அதில் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு இந்த நன்மையை செய்யணும். நல்ல கனிகளை நம்ம காட்டுறோம். இது நம்மகிட்டேருந்து வெளியே போகிறது. சத்தியம் அவரோடது, மற்ற எல்லாமே அவரோடது. இது ஒன்று மட்டும்தாங்க நம்மகிட்டேருந்து வெளியே போகிறது. நல்ல குணலட்சணங்களை காட்டுறது. அதுதாங்க 6வது ஸ்டெப்பு. இப்போது இதையும் காட்டியாச்சு, உள்ள மூழ்கி எந்திரிச்சாச்சு. 6வது முழுக்கு. இப்போ 6வது முழுக்கு எந்திரிச்சும் குணமாகலைங்கிற போது சுற்றி இருக்கிற ஜனங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஒரே ஒரு முறை கடைசியாக ஒரு முறை முழுக்கிறீங்க சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ 6 ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டுப்பா, கடைசியாக ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எடுத்துரு, நீ குணமாவாய் சொல்லிட்டார். 7வது முழுக்கு என்னவா இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு மேலே ஒரு முழுக்கு எங்கே இருக்குது சொல்லுங்கள்? தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம், நல்ல கனிகளை கொடுக்குறோம், இவ்வளோதானே? அவ்வளோதானே? அப்புறம் போயிட வேண்டியதானே? இல்லை, இது 6வது முழுக்கு மட்டும்தான். 7வது முழுக்கு இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? சில நேரத்தில் நல்ல ஊழியம் பண்ணுவோம், திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஊழியத்தை நிறுத்திடுவோம். நல்லா பழகிட்டு இருப்போம், திடீர்னு சுயநலன் வந்துச்சுன்னா திடீர்னு என்ன பண்ணுவோம்? ஆவியின் கனிகளை கொடுக்கறதுக்கு பதிலாக மாம்சத்தின் கிரியைகளை காட்ட ஆரம்பிச்சிடுவோம். பகை, கோபம், வைராக்கியம் இதெல்லாம் பாருங்கள், இடையில வந்துடுமா, மாறிடுவோம். நம்ம சாதாரணமான நாள் கிடையாது. சுயநலம்னு ஒன்று வந்துச்சுன்னா எல்லாருமே மாறுவாங்க. எல்லாருமே. அது சின்ன ஊழியக்காரன், பெரிய ஊழியக்காரன் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பெரிய ஊழியக்காரன் யாரும் கிடையாது, எல்லாருமே மாறுவாங்க. எல்லாருமே அப்பட்டமான சுயநலவாதிகள். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த 7வது முழுக்குள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் அவங்க எக்ஸ்ட்ராடினரி திருச்சபை. அதனால தான் அந்த உதாரணம் சொன்னேன். திருச்சபை அப்படி இருக்க மாட்டாங்க. உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன அவமானம் வந்தாலும் ஊழியத்தை நிறுத்த மாட்டாங்க, நற்கனிகளையும் கொடுக்கறதையும் நிறுத்த மாட்டாங்க. தொடர்ந்து நற்கனிகளும் கொடுப்பாங்க.
தொடர்ந்து ஊழியத்தை செய்வாங்க. தொடர்ந்து 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 அதான் சொல்கிறார், அந்த 6வது முழுக்கு மூழ்கினாலும் நம்மளால் குணமாக முடியாது. அதை என்ன ஒரு பொருத்தனை செய்தோமோ அதை கடைசி வரைக்கும் செஞ்சு காட்டணும். புரிதுங்களா? நம்முடைய மரண பரியந்தம் செய்து காட்டினாதான் 7வது முழுக்குக்குள்ளே நம்ம வருவோம். இதைத்தான் பைபிளில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? மத்தேயு 24:13 வாசிக்கலாம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பார்த்தீங்களா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கவனிக்கிறீங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 7 முழுக்குகளும் முற்றிலும் மூழ்கி எழுந்துருச்சா என்ன நடக்கும் தெரியுமா? அதுதாங்க நம்முடைய மரணம். 7வது முழுக்குள்ள போறோம் இல்லையா? 7வது முழுக்குள்ள போய் எந்திரிக்கும் போது மாம்ச சரீரத்தை கீழே விடுவோம், ஆவிக்குரிய பரிசுத்தமான சரீரத்தில் மேலே போயிடுவோம். இந்த 7வது முழுக்கு தான் நம்முடைய மரணம். ஆனால் ஒன்று, நாகமான் 7வது முழுக்கு முழுகி எந்திரிக்கும் போது தன்னுடைய உடல் சின்ன குழந்தையை போல எவ்வளோ அந்த உடலை பார்த்தோன்னே நாகமானுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். எனக்குள்ள குஷ்ரோகம் இல்லை. சந்தோஷத்தில் குதிச்சிருப்பார். எனக்குள்ள குஷ்ரோகம் இல்லை, நான் குணமாயிட்டேன், நான் குணமாயிட்டேன், நான் குணமாயிட்டேன், குணமாயிட்டேன். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு? நான் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துட்டேன், பாவ சரீரத்தை விட்டு வெளியே வந்துட்டேன், எனக்குள்ள பாவம் இல்லை. அதுக்கு 7 முழுக்கு முழுக்கணும். உலகத்தின் முடிவு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தேவன் ஒரு எச்சரிக்கிறார்ப்பான். எபேசியர் 6:13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும். பார்த்தீங்களா? எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கவனிக்கலாமா? அடுத்தது இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல், யாக்கோபு 1:4 பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி. இதுக்கு என்ன வேணும் தெரியுமா? பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடவது. கொஞ்சம் கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஒரு வேளை நாகமானுக்கு மட்டும் பொறுமை இல்லாமல் இருந்ததுன்னா 4வது முழுக்கிலே எந்திரிச்சு வெளியே வந்திருப்பார் இல்லையா? 5வது முழுக்கில் வெளியே வந்திருப்பார். அப்போ அவருக்கு என்ன இருந்திருக்கு வேணும்? பொறுமை. இவருக்கு இல்லைன்னா கூட சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுத்துங்க, கொஞ்சம் பொறுத்துங்க. ஒரு தடவை மூழ்கி எந்திரிங்க, 2 தடவை, கடைசியாக ஒரு தடவை மூழ்கி. அப்போது அதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும் தெரியுங்களா? இந்த எதிர்பார்ப்பு வரவே ஒன்றும் குணமாகலையே. ஆனாலும் அந்த பொறுமை இருந்திருக்குது இல்லையா? உள்ள வேலை செஞ்சுருக்கு. அப்படி வேலை செஞ்சது அன்புக்குரிய சகோதர சகோதரி. இன்றைக்கி நமக்கும் அதே தான். இந்த 7 ஸ்டெப்பு முடிகிற வரைக்கும் நம்ம மிக பொறுமையுள்ளவர்களாக இந்த பூமியில் நடமாடும். அப்படி நடமாடும்போது பாருங்கள், என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழியிலே ஸ்திரப்படுத்தும். அப்போ கவனிச்சு பாருங்கள், பொறுமையோடு நடக்கிறவங்க தெளிவாக நடப்பாங்க. ரொம்ப ஸ்பீடாக பதட்டத்தோடு நடக்கிறவங்க கீழே விழுந்துருவாங்க. இப்போ நமக்குடைய வாழ்க்கையில் கூட அதுதான். நிறைய விஷயங்களுக்கு நம்ம பொறுமையை கையாளணும். அவசரப்பட்டுறக்கூடாது, கோவப்பட்டுறக்கூடாது, எரிச்சல் பட்டுறக்கூடாது. பொறுமையோடு இருக்கணும். அப்படி பொறுமையோடு இருக்கும்போது அவனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன? 7வது முறை மூழ்கி எழும்போது குணமானார். அப்போஸ்தலர் அதான் சொல்கிறார் பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நாகமான் அன்றைக்கு எலிசா சொன்னதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு 7 முறை முழுகினார். அந்த குஷ்டத்திலிருந்து வெளியே வந்தார். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எலிசா தீர்க்கதரிசியை போல நமக்கு முன்னாடி நிற்கிறார். இதே தான் சொல்கிறார், நீ 7 முறை போய் முழுகு, நீ குணமாவாய். புறஜாதிகள் இருந்து அழைக்கப்பட்ட நமக்கு பாருங்கள். அப்போ அன்னைக்கு நாகமான் என்ன செஞ்சார்? குணமானொன்னே திரும்பி வந்து யாரை மகிமைப்படுத்தினாரா? பிதாவாகிய தேவனே எல்லாவற்றுக்கும் உலகத்திலே மெய்யான கடவுள்னு சொல்லி விட்னஸ் பண்ணார். தன் கிடத்தில் இருக்கிறத ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அந்த மாதிரி தாங்க தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் கூட குணமாகதற்கு முன்பாகவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட நம்ம குணமாக போகிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்ம என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக. இதில் இன்னொரு சப்ஜெக்ட் கூட இருக்குது சைடில். இன்றைக்கி நிறைய பேர் கேஆர்சி மாதிரி பாருங்கள், அவர் குணப்படுத்துனதுக்கு ஏதாவது காசு பணம் வாங்கினாரா? இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் இயேசு கிறிஸ்து பேரை சொல்லிவிட்டு
நிறைய காணிக்க தசம பாகம் காசு பணம் வாங்கிட்டு இருக்கிறாங்களாம். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து அங்கே எலிசா என்ன சொன்னார்? எனக்கு எதுவுமே வேண்டான்னார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி கேட்பாரா? அப்போ இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஊழியக்காரன் சொல்லிட்டு இருக்கிற என்ன பண்ணக்கூடாது? தசம பாகம் குடு, காணிக்க குடுன்னு ஜனங்களை போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அதுதான் நடந்துட்டுருக்கு. அதனால தான் எலிசா கேட்டார், என் மனம் உன்னோட செல்லவில்லையா? பொய் பேசிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த ஊழியக்காரர்கள் இப்படி தாங்க பொய் பேசிட்டு ஆண்டவர் பேரை சொல்லி நிறைய காசு பணம் வாங்கி இவங்க நல்ல பெரிய ஆளாயிட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னார் தெரியுமா? நாகமானுக்கு பிடிச்ச குஷ்டம் உனக்கு பிடிக்கட்டுனார். அந்த மாதிரி ஒரு தண்டனைக்குள்ளே இன்னும் கொஞ்ச நாள் போக போகிறாங்க இந்த ஊழியக்காரர்கள். நாம் தேவனுடைய உன்னதமான ஊழியத்தை செய்யும்போது அதற்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய காசு பணத்தை செலவு பண்ணி, இல்லைங்களா, அதைத்தான் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது மெய்யாகவே நம்முடைய ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக நாகமான், அன்னைக்கு எவ்வளவோ குஷ்ரோகிகள் இருந்தால் கூட நாகமான் மட்டும் குணமானார். அதே மாதிரி தான் உலகத்தில் எத்தனையோ குஷ்ரோகிகள் உலக ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு நமக்கு மட்டும் குணமாவதற்கு ஒரு வாய்ப்பை முதல்ல கொடுத்துருக்கார். அந்த 7 ஸ்டெப்பு என்னென்னு சொல்லிட்டார். இப்போது நாம் எத்தனாவது ஸ்டெப்பில் இருக்கிறோம்னு யோசனை பண்ணுங்கள். எத்தனை ஸ்டெப்புக்கு போகணும்னு யோசனை பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து வரணும். கடைசியாக 7வது முழுக்கு 7வது ஸ்டெப்புக்குள்ளே போய் வெளியே வரும்போது நாம் மெய்யாகவே குணமாவோம் பாவத்திலிருந்து. தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே கேட்ட சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. தொடர்ந்து நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் இந்த மாலை பொழுதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறிருக்கிறோம். தந்தையே, கடந்த காலங்கள் முழுவதும் எங்களை காத்து பராமரித்து இந்த நாளை எங்களுக்கு சேர்த்து கொடுத்து விசேஷமாக இந்த தொடர் வேத பாட வகுப்பிலே கலந்து கொள்ளும்படியாக தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டின மகாபிரி தயவுக்காம் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே இந்த தொடர் நேரலையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக நான் வருகிறோம். இதோ இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற பாடத்தின் வாயிலாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தி வாழ்ந்து தேவரீர் உமக்கும் உமது நேசகுமாரனுக்கும் நாங்கள் பயந்து வாழ தேவரீர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா என்னிடத்தில் கொண்டாடுகிறோம். மீண்டுமாக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடும் வரைக்கும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மன்றாட்டுக்களை நாங்கள் பணிவோடு ஏறியிருக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.